நேற்று இரவு விடிய விடிய பெய்த மழையின் தாக்கத்தால் சாலை முழுவதும் தண்ணீர் ஆறு போல ஓடியது. இருட்டை கிழித்துக் கொண்டு பேருந்து கப்பல் போல தண்ணீரில் மிதந்து சென்றது. காலை 5 மணி என்று கடிகாரம் சொல்லியது தவிர விடியலுக்கான அறிகுறியே இல்லாமல் மழை தூறியது. சில்லென்ற காற்று வீச பஸ்ஸில் பயணிக்கும் மாதவன் உள்ளமும் மகிழ்ச்சியில் சிலிர்த்தது. 3 வருடம் கழித்து தஞ்சையில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவன் பிறந்து வளர்ந்த வயலருவிக்கு திரும்புகிறான். எந்நேரமும் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பவனின் மன இறுக்கம் தளர்ந்து சந்தோஷத்தில் துள்ளி குத்தாட்டம் போட்டது. எதனால் இந்த மகிழ்ச்சி? பல நாள் கழித்து அவன் சொந்தங்களை பார்க்கப் போகிறான் என்பதற்கா, இல்லை நாளை அவனுக்கு திருமணம் என்பதற்கா என்ற கேள்விக்கு விடைதான் தெரியவில்லை. அலுவலக டென்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி பேருந்து பயணத்தை அனுபவித்தான். இந்த மாதிரி பயணம் செய்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. தூறலாக பெய்த மழை மறுபடியும் வழுக்கத் தொடங்கியது. ஆதவன் மனதில் பலத்த மழைக்குள் வீடு போய் சேர முடியுமா கவலை கொண்டான். ரயில்வே ஸ்டேஷனில் டாக்ஸி பிடிக்கலாம்னு நினைத்தால் எல்லா இடங்களிலும் தண்ணீர் வெள்ளம் போல் சூழ்ந்து இருக்கு. வண்டி போவதே சந்தேகம். பஸ்ஸில் போனா போய் சேர முடியும், இல்லை என்றால் இப்போதைக்கு ஊர் போய் சேருவது கஷ்டம். சொன்னதை அடுத்து தான் பஸ்ஸில் பயணம் மேற்கொண்டான். பஸ்ஸே ஊர்ந்து போகும்போது கார் எப்படி போகும்? நல்ல வேளை காரில் கிளம்பவில்லை என்று நிம்மதி கொண்டாலும் எங்கேயாவது இந்த பேருந்து பாதி வழியில் நின்று விடுமோ பயம். நேரமாக டென்ஷன் தான் அதிகமானது. என் நிலை தெரியாமல் இப்படியா மழை பெய்து சதி செய்யணும்? ஆதவன் அப்பொழுது பெரிய நிறுவனத்தை கட்டி ஆளும் அரசன் என்று மறந்தான். ஏற்கனவே கோபமாக இருக்குமான அப்பா வீராசாமி மேலும் தாமதமானால் வீச்சு அருவாளை தூக்கி கொண்டு வந்து விடுவாரோ? சிறு பையனைப் போல கவலை கொண்டான். அவன் அலுவலகத்தில் யாராவது இதை கேட்டால் கண்டிப்பா கேலி செய்து இருப்பார்கள். எல்லாத்தையும் உருட்டி மிரட்டும் ஆதவன் இப்படி என்றால் நம்ப கூட மாட்டார்கள். ஆதவனுக்கு அப்படியே அவன் அப்பா குணம். அவன் அன்னை பாட்டி வீட்டில் உள்ள அனைவரும் உங்க அப்பா போல பொசுக்குன்னு கோபம் வருதுடா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஊரே அவன் கோபத்தை கண்டு நடுங்கினாலும் அவன் அப்பாவிடம் மட்டும் செல்லுபடியாகாது. நேற்று முன்தினமே ரயிலில் டிக்கெட்டு போட்டு இருந்தேன். நெதர்லாந்தில் இருந்து சென்னைக்கு கிளம்பும் போதே ஃப்ளைட் மிஸ் செய்தாச்சு. அடுத்து ஃப்ளைட்ல அடிச்சு பிடிச்சு சென்னை வந்து அங்கிருந்து அவசரமா ரயில் நிலையத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகி இருந்தால் நேற்று ரயிலையும் மிஸ் செய்திருப்பேன். ஃப்ளைட்டில் வரலாம்னு பார்த்தால் இன்று மதியம் 3 மணி அளவில் தான் சென்னையிலிருந்து மதுரைக்கு ஃப்ளைட். அவசரம் இல்லாமல் அதிலே மெதுவா கிளம்பலாம்னு நினைத்தால் காப்பு கட்டணம் காலைக்குள் ஊருக்குள் இல்லை என்றால் நடப்பதே வேற என்று அவன் அப்பா மிரட்டி இருக்கிறாரே. அவருக்கு பயந்தே அடித்து பிடித்து ஓடி வர வேண்டியதா போச்சு. நல்ல வேலை தம்பி விஷ்ணு புண்ணியத்தால் நேற்று ரயிலை பிடித்தேன். இல்லை என்றால் கணினி மூலமா தான் பெண்ணிற்கு தாலி கட்டியிருக்கணும். அதை நினைத்து சிரித்தபோது கூடவே அவன் அப்பா ஐயனார் போல விரைப்பாக அருவாளுடன் நிற்கும் காட்சி தோன்றியது. வந்த சிரிப்பும் அடங்கியது. விஷ்ணு ஆதவன் நிவேதாவுடன் அதே ரயிலில் ஒன்றாக பயணம் செய்ய டிக்கெட் போட்டு இருந்தான். கடைசி நேர அவசர வேலையால் அவன் ஹரியானாவில் இருந்து கிளம்பவே தாமதமானது. அதனால் விஷ்ணு நினைத்தபடி ஒன்றாக பயணம் செய்ய முடியாமல் போனது. தம்பி விஷ்ணு ஊரிலிருந்து வந்தானா இல்லையா தெரியவில்லையே. போன் அழைப்பும் போகவில்லை. போன் செய்கிறேன், அப்படி முடியவில்லை என்றால் கண்டிப்பா நேரிலாவது பேசணும். அதுவும் நாளைக்கு சொன்னானே, நீதான் உதவ வேண்டும் என்று பில்டப்பு வேற. அப்படி என்ன டென்ஷன்? ஒருவேளை யாரையாவது காதலிக்கிறானோ? அவன் குணத்துக்கு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சிரித்து கொண்டான். அவன் எண்ணத்தை கிளைக்கும் வண்ணம் அவன் செல்பேசி இனிதாக இசைத்தது. அதில் அவன் அன்னை முகத்தை கண்டவுடன் சிரித்தபடி, ஏ பட்டு, குட் மார்னிங். பல வருடம் கழித்து மகனை காண தாயுள்ளம் ஏங்கி தவித்து, எங்க இருக்க கண்ணா? மழை வேற அதிகமா இருக்கே. வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைதானே? கவலைப்படும்படி ஒன்றும் இல்லம்மா. கொஞ்சம் அங்கங்க தண்ணீர் மட்டும். தோப்பூர் வந்தாச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் கண் முன் இருப்பேன். எனக்கு சூடா காப்பி போட்டு ரெடியா வை, பார்க்கலாம். என் பட்டு கையால் காப்பி குடித்து எத்தனை காலம் ஆயிடுச்சு. நேற்றே வந்து இருக்க வேண்டியது. எத்தனை ஆசையா கிளம்பினேன். ஏதோ தடங்கல். அங்க ஆபீஸ்
கிளைந்து வில்லன் என்றால் இங்கே மழை வில்லன். மழையினால் வண்டி ஊர்ந்து வருது. 3 வருடமா என் பட்டுக்குட்டிய காணாமல் கண்கள் பூத்துடுச்சு. ஐ மிஸ் யூ சோ மச் பட்டு மம்மி. முத்தம் பதித்தான். பட்டம்மா வெக்கத்தில் உதைப்பட போற ஆதவா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா? வெளிநாடு போனா இப்படியா? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கட்டும். நீ செய்யும் அலம்பலில் உன் பொண்டாட்டி என்னிடம் சண்டைக்கு வரப்போறா. அவ எதுக்கு உங்களுடன் சண்டை போடணும்? அவளுக்கு எத்தனை வேண்டுமோ கேட்டு வாங்கி கொள்ளட்டும். கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லவா போறேன்? கேட்காமலே கொடுப்பேன் அம்மா. பட்டு மனதில் பேச்சு பாரு. வரட்டும், இன்று 4 அப்பு கொடுக்கிறேன். என்னம்மா சத்தத்தை காணும்? நான் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க மகன் தாம்மா. ஸ்பீக்கர் வழியா ஆதவன் குரலை கேட்ட அவன் தந்தை, இந்த நெய் ஒழுகும் பேச்சுக்கு எல்லாம் குறைச்சல் இல்ல. உங்க அம்மா என்ன என்றால் ஏமாறுவாள். நான் இல்ல. நாளைக்கு கல்யாணம் என்றால் இன்றுதான் வருவியா? எத்தனை தடவை சொன்னேன் ஆதவா, பொறுப்பு என்பதே கிடையாதா? 7 பேரை கட்டி மேய்ப்பவனுக்கு பொறுப்பு கிடையாதா? நல்ல ஜோக் என்று ஆதவன் எண்ணியதை சொன்னால் தொலைந்தான். உன் மகன் செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை பட்டு. நாளைக்கு கல்யாணம் வைத்து கொண்டு இப்பதான் வரா. அதுவும் இன்னமும் வீடு வந்த பாடு இல்ல. 10 நாள் முன்னால் வர சொன்னா கேட்டானா? அத்தனையும் கொழுப்பு. பெண் வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? அந்த பொண்ணோட சித்தி நேற்று பேசினத கேட்டாய் தானே? இங்க நமக்கு இல்லாத சொத்தா? உட்கார்ந்து சாப்பிட்டாலே 7 தலைமுறைக்கு வருமே. இங்கேயே இருந்து விவசாயமும் நம்ம கருமாலை ரைஸ் மில் பாருன்னு சொன்னா நான் படித்து வேலைக்கு தான் போவேன். போனான், தடுக்க வேண்டாம். அவன் ஆசைக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவான்னு பார்த்தா கிடைத்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. அதனால அங்கேயே தொழில் தொடங்கி விட்டேன்னு சொல்றான். எல்லாம் இவனுடன் இருக்கும் அந்த முகிலனை சொல்லணும். நீ பெத்த ரெண்டும் என் சொல்படி கேட்டு நடக்க கூடாதுன்னு கங்கனை கட்டிக்கிட்டு திரியுதுங்க. என் மதிப்பை கெடுக்க இவனுங்களே போதும். எல்லாம் நீ கொடுக்கும் இடம்தான். என் அண்ணன் மகன், தம்பி மகன் எல்லாம் இங்கு விவசாயம் பார்த்து கொள்ளவில்லை. சொல்படி கேட்டு நடக்கவில்லை. துரைக்கு கௌரவ குறைச்சல். அங்க இருந்து செய்யும் வேலையே இங்கேயே செய்தால் என்ன? ஆதவன் தந்தை வீராசாமிக்கு 3 வருடமா மகனை பார்க்கவில்லை என்று ஏக்கம். அந்த ஏக்கம்தான் கோபமாக மாறியிருக்கிறது. ஏக்கம் போக 10 நாளாக எங்க மாப்பிள்ளையே காணும், எப்போ வருவார்? நீங்களாவது சொல்லியிருக்க வேண்டாமா என்று ஊரில் இருப்பவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லியே அழுத்து போயிட்டார். இவனைப் போலவே நீ பெத்து வைத்த அடுத்ததும். அங்க மாநாடு, இங்க மாநாடு, ஆராய்ச்சி என்று ஊர் சுத்தி கொண்டு இருக்கிறான். வீட்டிலே அடங்குவது இல்ல. கல்யாண நேரத்துல அவனாவது கூட இருந்து ஒத்தாசையே இருக்க வேணாம். அண்ணன் கல்யாணத்துக்கு கூட வர முடியாமல் துரைக்கு அப்படி என்ன வேலை கேட்கிறேன்? கோழியில் இருந்து முட்டை வந்ததா, இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்ததா? ஆராய்ச்சி தேவையா? எல்லாம் உன்னை சொல்லணும். சின்ன துரைக்கு இன்றைக்குள் வராமல் இருக்கட்டும். தொலைந்தான். நீங்க சொல்வது போல் எல்லாம் இல்ல. அவன் வேளாண் ஆராய்ச்சி அது தொடர்பான கான்பரன்ஸ் தான் போயிருக்கான் என்று ஆதவன் சொல்ல வந்ததை அப்படியே வாய்க்குள் தள்ளினான். தேவையில்லாம வாயை திறந்தா இருக்கும் கோபத்தில் குதறி எடுத்துருவாரு. அமைதியானான். ஊன் ஏர் எப்படி போகுதோ அதே போலதான் பின் ஏறும் போகும். எங்கள மாதிரி விவசாயிகள் எல்லாம் சேத்தில் கை வைத்தால்தான் இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் சோத்தில் கை வைக்க முடியும் என்று மகனிடம் தொடங்கி மனைவியிடம் முடித்தார். காலையிலே இதெல்லாம் தேவையா என்று ஆதவன் மனதில் புலம்பிக் கொண்டான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். நான் தனியா நின்று ஏதாவது சாதிக்கணும்னு தானே வெளியே வந்தேன். இவரை யார் மட்டம்னு சொன்னா? அவன் குலத்தொழிலை அவங்களுக்கு படியாளக்கும் அன்னலட்சுமியை பற்றி அவனே மட்டமா பேசுவானா? நினைப்பானா? இன்னமும் எல்லா இடத்துலயும் அப்பா விவசாயி என்றுதானே பெருமையா எழுதுறேன். இவர் செய்யும் தொழில் சம்பந்தமா தானே தம்பி விஷ்ணு படித்து இருக்கான். அவன் வேளாண் ஆராய்ச்சியில் செய்வது இவருக்கு ஊர் சுத்துவது போல இருக்கா? தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் அழிந்து கொண்டே வருது. குறைந்த தண்ணீரில் எப்படி விவசாயத்தை பெருக்கலாம்? பயிர்களை உற்பத்தி செய்யலாம்? ரசாயனத்தை உபயோகிக்கலாம்?
இயற்கையான சத்தான பயிர்களை எப்படி வளர்க்கலாம்? ஆராய்ச்சி தானே விஷ்ணு செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் நாட்டுக்கே பெருமை. எத்தனை விவசாயிகள் பயன்பெறுவார்கள்? அவனை எதுக்கு குறை சொல்லிக் கொண்டு? நான் என்னமோ இவரை தாழ்ந்தவர் என்றும் என்னை உசத்தி என்றும் பேசுவதைப் போல பேசுகிறாரே. என் உடம்பில் ஓடுவது இவருடைய ரத்தம் தானே. எனக்கு மட்டும் எப்படி அப்படி தோன்றும்? ஏற்கனவே விவசாயம், கரும்பு மில், ரைஸ் மில், டவுனில் பல கடைகள் எல்லாம் வீட்டில் தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா அவர்கள் பிள்ளைகள் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அவனும் அதிலே இருக்கணுமென்றால் ஆதவன் மனதில் நினைத்ததை வெளியே சொல்லாமல் அவர் புலம்பலுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்து திட்டுவதை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் அன்னை பட்டம்மாவும் மனதில் சும்மா என்னை பேசும் வேலை வேண்டாம். நான் என்ன இடம் கொடுத்தேன்? வெளிநாடு எல்லாம் போய் பெரிய படிப்பு படித்தவன். சொந்த முயற்சியால் உயர்ந்து பல பேருக்கு வேலை கொடுத்திருப்பவன். கொஞ்சம் கூட திமிர் எல்லாம் இல்லாமல் நீங்க சொன்னீங்க தானே பொண்ணை பார்க்காம கூட கல்யாணம் ஒத்துக்கொண்டான். இந்த காலத்தில் எந்த பையன் இப்படி இருக்கான்? எத்தனை காலம் தவம் இருந்து கிடைத்த பிள்ளைகள். அவங்களை பேசவில்லை என்றால் இவருக்கு எப்படி பொழுது போகும் என்று மகனைப் போல நினைத்ததை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள் திட்டிக் கொண்டாள். அந்த வீட்டில் எப்பொழுதும் வீராசாமி பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. ஊரில் பஞ்சாயத்து தலைவரான வீராசாமி சொல்லுக்கு மனைவி மகன்கள் மட்டும் இல்லை. அவர் அப்பா, அண்ணன் தம்பி, அவர் பிள்ளைகள் எல்லாம் அடங்கியே பழகியிருக்கிறார்கள். வீராசாமி எது சொன்னாலும் சரியா சொல்லுவார். ஏதோ காரணம் இருக்கும் என்று அவர்களுக்கு எண்ணம். அவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களுக்கு தான். வீராசாமி அவர் குடும்ப கௌரவத்துக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்ய தயங்க மாட்டார். ஆதவன் கூட முடிந்த அளவு தந்தைக்கு அடங்கிதான் போவான். ஏதாவது பேசினால் அவன் அப்பாவிடம் மேலும் கேட்க வேண்டும் என்று பயந்து, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊருக்குள் இருப்பேன், நேரில் பேசிக்கலாம் முடித்து கொண்டான். ஆதவன் செல்பேசியில் அவனுக்கு மனைவியாக போகும் ரோஜா முகத்தை ஆசையாக வருடினான். நண்பர்கள் கேட்டது போல, எப்படி இவளை நேரில் பார்க்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டேன்? எப்படி சரி சொன்னேன்? எது என்னை இவள் பக்கம் ஈர்த்தது? துரு துரு அழகிய விழிகளா? குறும்பு பார்வையா? கிராமத்து பெண்களுக்கே உரிதான கள்ளம் கபடம் இல்லாத முகமா? எது என்று எப்பொழுதும் போல அவனையே கேட்டுக்கொண்டான். இவள் முகம் ரொம்ப பரிச்சயமான முகமா இருக்கே. இவளிடம் ரொம்ப காலம் பழகியது போல இருக்கே. எப்படி? முதலில் பெண் புகைப்படம் என்று அவனுக்கு அனுப்பிய படத்தை பார்த்தவுடன் அவன் அத்தை மகள் நிவேதாவை தான் அவன் வருங்கால மனைவியாக நிச்சயித்திருக்கிறாள் என்று சந்தேகம். எப்படி? ஒரு விதத்தில் அவனுக்கு அதிர்ச்சியாக கூட இருந்தது. எங்க குடும்பத்துக்கும் மாமாக்கும் நடுவில் இருந்த பகை, சண்டை எல்லாம் சரியாகி விட்டதா? யாரும் சொல்லவில்லையே. அந்த படத்தை பார்க்க உள்ளம் பரவசம் கொண்டது. அவன் அத்தை மகளே மனைவியா? சந்தோஷமாக உணர்ந்தான். அவன் தந்தையிடம் ஜாடை மாடியாக கேட்க, மாமா மீது கோபம், வெறுப்பு அப்படியே இருப்பதை அறிந்து கொண்டு, அப்ப நான் நினைத்தது போல போட்டோவில் இருப்பது நிவேதா இல்லையா? ஏனோ கொஞ்சம் ஏமாற்றமாக உணர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் நெற்றியில் இருந்த தழும்பை வருடியபடி, நிவிக்கு இதே இடத்தில் இப்படித்தானே தழும்பு இருக்கும். அன்று மாட்டு வண்டியில் இருந்து விழுந்து அடிபட்டவுடன் எப்படி துடித்தாள்? இருந்தும் என்னை காட்டி கொடுக்கவில்லையே. சுட்டி பெண் இப்ப எப்படி இருப்பா? வளர்ந்திருப்பாளோ? பார்த்து 10 வருடம் இருக்கும். இத்தனை நாள் இல்லாமல் எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் நினைப்பு? அவனையே கேட்டுக்கொண்டான். நண்பர்கள் எல்லாம் எப்படிடா? பார்க்க வேணாம்? ஒரு தடவை பேசிதான் பாரேன் என்ற போது, வேண்டாம், வாழ்க்கையில் எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் நினைக்கிறவன். கல்யாணம் முடிந்தவுடன் தான் அவளுடன் பேச போறேன். அந்த தருணத்துக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஏங்கிட்டு இருக்கேன். காத்திருப்பதிலும் தனி சுகம்டா என்றவுடன் நண்பர்கள் தலையில் அடித்துக் கொண்டதை நினைத்தால் இப்பவும் அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவன் எண்ணம்தான் இப்படி. அந்த பெண் ரோஜா அவனிடம் பேசணும் என்றால் அவன் நம்பரை அவளிடம் கொடுக்கும்படி அவன் அன்னையிடம் சொல்லியிருந்தான். தினமும் எதிர்பார்க்க அவளா இதுவரை அவனை ஒரு நாளும் அழைக்கவில்லை, பேசவும் இல்லை. அன்னையிடம் கேட்டதற்கு,
உன்னைப் போல தானே அவளுக்கும் எண்ணம் என்று சொல்ல சந்தோஷம் அடைந்தான். ஆதவன் அவளுடன் பேசவில்லை தவிர, தினமும் கனவில் அவளுடன் குடும்பம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். அவன் கனவு வாழ்க்கைப்படி ரோஜா இப்பொழுது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவள் கருவில் இரட்டை குழந்தைகள். அவனுக்கு ஏனோ அவன் கற்பனை உலகம் பிடித்திருக்கிறது. அவனுக்கு மனைவியாக வரப்போகும் தேவதையை தானே அப்படி கற்பனை செய்து இருக்கிறான். இன்னும் ஒரு நாள் இவளை பார்க்காமல் இருக்கணுமா? இத்தனை நாள் அவனுக்கு வரப்போகும் மனைவியை பார்க்காமல் இருந்தது பெரிதாக தெரியவில்லை. இந்த ஒரு நாளை எப்படி கடத்த வேண்டும் என்றுதான் யோசனை. ஆதவன் மேல் படிப்புக்காக நெதர்லாந்து சென்று படிப்பு முடித்தவுடன் அங்கேயே தங்கி வேலை செய்தான். படிக்கும் காலத்திலேயே சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து செய்த வெற்றியில் மேலும் பல ப்ராஜெக்டுகள் கிடைத்தது. கிடைத்த சந்தர்ப்பத்தை விடாமல் பற்றி கொண்டு சொந்த தொழிலை தொடங்கினான். அந்த ஊரில் தொழில் தொடங்குவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அவன் வேலை செய்த நிறுவனமே அவனுக்கு உதவியது. அப்போதைக்கு 40% ஷேர்ஸ் அந்த நிறுவனத்துக்கு உரியது என்றாலும் இது போல யாருக்குமே சான்ஸ் அமையாது. அவன் திறமைக்காக கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கா பயன்படுத்தி கொண்டான். அவனால் இன்று பல குடும்பம் பிழைக்கிறது. இதை விளக்கினாலும் அவன் தந்தை கேட்க தயாராக இல்லை. வீராசாமி ஆதவன் கல்யாணம் முடித்து கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடாதுன்னு கராரா கூறிவிட்டார். அவன் அப்பா கோபத்துக்காக பெங்களூர் கிளை அலுவலகத்துக்கே பொறுப்பை ஏற்க வந்துவிட்டான். இங்கு இவன் பார்த்து கொள்ள முகிலனை நெதர்லாந்து அலுவலகத்தை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டான். தேவை என்றால் இவன் போய் வருவதாக முடிவு செய்யப்பட்டது. அவன் இல்லாமலேயே நிச்சயத்தை முடித்து விட்டார்கள். ரோஜா மதுரையை சேர்ந்தவள். இதுவரை இவன் அவளை நேரில் பார்த்தது கிடையாது. ஆதவன் அவன் வீட்டில் பல தடவை கேட்ட பிறகுதான் அவளுடைய போட்டோவையே அனுப்பினார்கள். அதுவும் அவள் தோழியுடன் இருக்கும் படம். ரோஜா ஒரு வகையில் வீராசாமிக்கு ஒன்றுவிட்ட தங்கை மகள். அவளை பற்றி வேற எதுவும் ஆதவனுக்கு தெரியாது. கல்யாணம் முடிந்தவுடன் அவளை பற்றி அவள் மூலமாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டான். ஆதவனை படிக்க வெளிநாடு கிளம்பும் போதே கல்யாணம் முடித்து கிளம்பு என்ற பிடிவாதம் பிடித்த வீராசாமியிடம் அவர் விருப்பம் போல அவர் பார்க்கும் பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு வாக்கு கொடுத்து கிளம்பினான். அவர்கள் குடும்பத்தில் எல்லா ஆண்களுக்கும் 24 வயதிலேயே திருமணம் முடித்துவிட ஆதவனுக்கு மட்டும் விதிவிலக்கு. 27 வயதில் திருமணம். இவனை விட 2 வயது இளையவனான சித்தப்பா மகன் அருணுக்கு போன வருடமே திருமணம் முடிந்தது. இப்போ கை குழந்தையும் உண்டு. வீராசாமிக்கு மகன் மீது நம்பிக்கை இருந்தாலும் சுற்றியும் உள்ள மக்கள் அந்த நாட்டின் பழக்க வழக்கம் மகனை மாற்றிவிடுமோ, காதலில் மாட்டிக்கொண்டு குடும்ப கௌரவத்தை தலைகுனிவை ஏற்படுத்தி விடுவானோ என்று பயந்து கொண்டு இருக்கிறார். மகன் கல்யாணம் இனிதாக முடியும் வரை அவர் உள்ளத்து பயம் ஓயாது. பெண்களை பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த நிலை என்று இல்லை, பையனை பெற்றவர்களுக்கும் தான். இவனுக்கு நல்லபடியா திருமணம் முடிந்தால்தான் அடுத்த ஒரு வருடத்தில் அவர் 2வது மகன் விஷ்ணு கல்யாணத்தை பற்றி பேச முடியும். தம்பி வயலருவி வந்தாச்சு என்றவுடன் நினைவுகளில் இருந்து விடுபட்டு அவன் பெட்டி பைகளை சேகரித்தான். பெட்டியை இறக்க உதவி செய்த நடத்துனரிடம், தேங்க்ஸ் அண்ணா, நாளைக்கு என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். வயலருவி பேருக்கு ஏற்றது போல சுற்றிலும் வயல், சிறு ஓடை, ஏரி, குளம் என்று எப்பொழுதும் போல பசுமையாக குளுமையாக இருந்தது. சமீபமா பெய்த மழையில் எல்லா ஏரி குளமும் நிரம்பி அழகாக காட்சியளித்தது. பூமியில் கால் பதித்தவுடன் ஈரக்காற்றை ஆழ்ந்து சுவாசித்து நெஞ்சில் நிரப்பிக் கொண்டான். அவன் பூமி அல்லவா, தேகம் முழுவதும் புது ரத்தம் பாய்ந்தது போல புத்துணர்வாக உணர்ந்தான். என்னதான் பெரிய நிர்வாகத்தை கட்டியாளும் அரசனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் சிறு பையனை போல் சந்தோஷத்தை துள்ளி குதித்து ஆட வேண்டும். உடனே வீட்டுக்கு ஓடி போக வேண்டும் என்று மனமும் உடலும் பரபரத்தது. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நல்லாதானே தம்பி கிளம்பி போனா, என்ன ஆச்சு? பதறி
அவனுக்கு கண்டிப்பா பைத்தியம் இல்ல பேய் பிடித்து விட்டது என்று முதல் வேலையாக மந்திரிக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அப்புறம் அவன் திருமணம் என்று பயந்து அவனையே அடக்கிக் கொண்டான். நம்ம வீர அண்ணன் மகன் வந்தாச்சு போல. 3 வருஷம் மேல ஆயிருச்சு. நாளைக்கு கல்யாணம் வைத்துக்கொண்டு இப்பதான் வரீங்க தம்பி. ஒரு வாரமா பங்காளிங்க, சொந்த பந்தம் எல்லாம் உங்க வீட்டுல தான். அவன் பளிரிடும் அழகை கண்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணக்கள வந்துடுச்சு போல என்று எதிரில் வந்தவர்கள் பேசுவதை கேட்டு, நாளைக்கு கல்யாணம் வைத்துக்கொண்டு இப்ப கல்யாணக்கள வரவில்லை என்றால் தான் தப்பு அண்ணே. என்ன நான் சொல்வது சரிதானே என்று ஆதவன் சிரித்தபடியே அவங்க வாயை அடைத்து நகர்ந்தான். அவன் பேசுவதை கேட்டு வாய்ப்பிழந்த நபர், அண்ணன் மகனுக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? வெடி சிரிப்பு சிரித்தார். மழையினால் வயல்வெளி செடி கொடிகள் எல்லாம் புது வண்ண ஆடை போர்த்தி கொண்டது போல கண்ணுக்கு விருந்தாக பசுமையாக குளுமையாக காட்சியளித்தது. சூரியன் பூமிக்கு வருவதற்கு அறிகுறியாக வெளிச்சம் பரவ தொடங்கியது. பறவைகள் ஒளி வானெங்கும் நிறைந்து இருந்தது. ஆதவன் தலையை கண்ட அவன் பெரியப்பா மகன் சரவணன், வா ஆதவா, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, வண்டி லேட்டா என்று கட்டி தழுவி கொண்டான். எப்படி இருக்கான்னா? பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, வேலன் சித்தப்பா, ராஜி சித்தி, அண்ணன் கோகுல், பெரிய அண்ணி கயல், அவங்க ரெட்டவாளு, சின்ன அண்ணி தேவி, அருண், அவன் மனைவி லதா, குட்டி, விஷ்ணு, மதன் எப்படி இருக்காங்க? சரவணன் சிரித்தபடி, டேய் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோடா. எல்லோரும் நலம். வீட்டுக்கு போனவுடன் பார்க்கத்தானே போற. கல்யாண மாப்பிள்ளை, அவன் தம்பி தவிர அனைவரும் வீட்டில்தான் இருக்காங்க. பெண் வீட்டுக்காரங்க நேற்றே நல்ல நாள் என்று ஊருக்கு வந்துட்டாங்க. நம்ம பண்ண வீட்டுலதான் தங்கி இருக்காங்க. தடபுடலா விருந்து நடந்து கொண்டு இருக்கு. உங்க அண்ணி கூட அங்கதான் இருக்கா. ஒரு எட்டு அங்க போயிட்டு ரோசாவை பார்த்துட்டு போயிடலாமா? வீட்டுக்குள்ள போனா வெளியேற முடியாது. என்ன சொல்ற? கடைசி வாய்ப்பு. ஐயோ மிஸ் செய்துட்டோமேன்னு பின்னால புலம்பாத என்று தம்பிக்காக பேசினான். ஆதவன் அவன் மனதில் தோன்றிய ஆசையை மறைத்து, வேண்டாண்ணா, நாளைக்கே பாத்துக்கிறேன். ஏற்கனவே லேட்டா வந்து இறங்கியிருக்கேன்னு அப்பாவுக்கு கோவம். மேலும் தாமதமா போய் அவரை கோவப்படுத்த வேண்டாம். உண்மையா அதுதான் காரணமா என்று சரவணன் கண்ணில் கேள்வியை கண்டு, நாளைக்கே பாத்துக்கலாம் அண்ணா. இன்னும் ஒரு நாளில் அவ எங்க போயிட போறா?